வீட்டுக்கு கெஸ்ட்டு வரா மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால நேத்தே அவசர அவசரமா அரிசியெல்லாம் ஊற வச்சு நைட்டு 10 மணிக்கு உட்காந்து மாவு அரைச்சி வச்சுட்ருந்தேன். கடைசில பார்த்தா காலையில அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. என்னடான்னு ஆயிப்போச்சு. அதுக்கப்புறமா காலையில எங்களுக்கு வந்து பூரி தான் நான் செஞ்சேன். ஏன்னா நான் அன்னைக்கு சப்பாத்தி செய்யலான்னு மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பெசஞ்சுட்டேன். அதை திருப்பி செய்கிறதுக்கு இப்போ தான் டைம் வந்தது. தம்பிக்கு வந்து 3 இட்லி வச்சுட்டு உருளைக்கிழங்கு குருமா தான் வச்சுருந்தேன். ஸோ 2 பேருமே வச்சு சாப்பிட்டாச்சு. எப்பயுமே வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கல்யாண டைம்லேருந்து ஒரு டிஷ்ஷை பற்றி ஆர்கியூமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். அதோட பேர் தக்காளி சாதம். எங்கள் வீட்டில் வந்து குக்கரில் வைக்கிறது தான் தக்காளி சாதம் நாங்கள் சாப்பிடுவோம். இந்த மாதிரி வதக்கி தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வதக்கி தனியாக அதில் சாதம் பெரட்டுறது தக்காளி தொக்குன்னு சொல்லுவோம். ஆனால் என் ஹஸ்பண்ட் அதுதான் தக்காளி சாதம், இது வந்து வேறு என்னமோ நீ செய்கிற அப்படின்னு சொல்லி எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வீட்டில் இதை செய்கிறேன் அப்படின்னாலே பேரை திருப்பி வந்து நாங்கள் ஆர்கியூமெண்ட்குள்ளே போயிடுவோம். அதனால் இன்றைக்கி அதுவும் வேணாம் இதுவும் வேணாம், வெஜிடபிள் பிரியாணியாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் எனக்கு தக்காளி சாதம்னு சொல்கிறதா இல்லை வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்கிறதான்னு தெரியல. பட் டேஸ்ட்டு சூப்பராக வந்திருந்தது.